யாருக்கு? ஆமா யாருக்கு? அங்க பாரு கண்ணு கூசுற மாதிரி காமிச்சிட்டு உட்கார்ந்துக்கறாங்க. ஐயா தயவு செய்து நல்லா உட்காருங்க. சூப்பர்யா. மைக் செட்ட பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் மைக் செட்ட சவுண்ட கூட்டி வச்சிருக்காங்க. அப்படி சூப்பர். யாருடைய மைக் செட் தெரியுமில்ல? எங்க போனாலும் பேர் உங்களை பெற்றுக் கொண்டே இருக்கும். நமது கதிரேசன் 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 ஆடியன்ஸ்னா சும்மாவா? மைக் செட்டுக்கார மாமாவுக்கு காலையில வடை உண்டு. வர கிடையாதுமா, அவருக்கு கண்டிப்பா பணம் உண்டு. ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி பொம்பளைங்களை பிள்ளைங்களை கூட்டு வந்து ஆட வைக்கிறாங்கல்ல, எதுக்கு ஆட வைக்கிறாங்க? சும்மா கிடையாது, எல்லாம் காசு பணம் தொட்டு நிறைய மணி 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 மணி. எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறாங்க, நின்னுகிட்டு பாக்குறாங்க. ஆமா, இந்த பக்கம் ஒருத்தர் படுத்துக்கிட்டு பாக்குறாரு. அங்க ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் 4 நாளைக்கு முன்னாடி நான் திசைநிலை பக்கம் வேலைக்கு வந்தேன். அங்க வேலைக்கு வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? நின்னுகிட்டு வீடியோ எடுத்தாரு. எப்படி? நின்னுகிட்டு வீடியோ எடுத்தாரு. அவர் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே நான் எனக்கு ஒரு ஆர்வம் தாங்கல. நான் என்ன பண்ண தெரியுமா? என் கூட வந்து ஆணுச்சு இல்ல, அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணேன், நேரா இப்படி கையை பிடிச்சு இழுத்து நறுக்குன்னு ஒரு குத்து. அந்த குத்து குத்துறவங்க என்ன பண்ணாரு, அவரு டப்புக்குன்னு உட்காந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் எனக்கு ஆர்வம் தாங்கல. அடுத்து என்ன பண்ணேன், அந்த பிள்ளை இப்படி கூப்பிட்டு நறுக்குன்னு ஒரு குத்து குத்துனேன். உட்காந்து எடுத்தவர் என்ன பண்ணாரு, திடீர்னு படத்தில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல போன ஆட்டம் அசிங்கமா போயிருந்து சொல்லிவிட்டு தலைவர் என்ன பண்ணாரு, ஆடத்தை நிப்பாட்டிட்டாரு. ஆடத்தை நிப்பாடல ஒரு பழக்கம், காட்டு பக்கம் போற பழக்கம். வேற என்ன பண்ண, இங்கிட்டு போனா ஒரு தென்னந்தோப்பு, இங்கிட்டு போனா ஒரு பழந்தோப்பு, இங்கிட்டு போனா ஒரு வயக்காடு, இங்கிட்டு போனா ஒரு கரும்பு காடு. நேரா கரும்பு காட்டுக்குள்ள போனேன். நேரா அங்க போன, அங்க திடீர்னு ஒரு சவுண்டு, என்ன சவுண்ட் கேட்டு நானா பார்த்து நேரா போனேன். எங்க அந்த சவுண்ட நோக்கி போனேன். அங்க ஒரு பெரிய புளியா மரம், புளியா மரத்துக்கு பின்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா, அங்க வெளிய வெளிய உக்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு எடுத்தாருல பாத்தியா, அந்த வீடியோ எடுத்து என்ன பண்ணாரு அவரு, நெஞ்சம் உண்டு நேர்மை கொண்டு ஒரு ராஜா, நேரமரம் காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை கொண்டு ஒரு ராஜா, நேரமரம் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு 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 அஞ்சு. அவர் என்ன பண்ணாரு, அதனால சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், யாரும் படத்துக்கிட்டு வீடியோ எடுக்காதீங்க. படத்துக்கிட்டு எடுத்தா அடியில மட்டும்தான் தெரியும், எல்லாம் நின்றுகிட்டு பத்தி எடுத்து பாருங்க. நல்லா மேல புள்ள தெரியும், பரவாயில்ல பாப்பா, பொம்பளை பிள்ளை அருமையான பொருள், அருமையான விதம். அப்படி ஆரம்பிச்சிடலாமா? நெருக்க நெருக்க போட்டு தள்ளுங்க, வேறீங்க.